சோள கடைகள் தூக்கி போய் சோளி பிடிச்சு போடுங்க. மொத்த பீடி குடிச்சு முடிக்கலாம். மொத்த கடை காலியா இருக்கணும். இல்ல 50 பேர் கடை வச்சு கொளுத்தி போடுங்க. ராணியை போட்டு கவுந்துட்டீங்களே சார். அட்டிக். என்னடா இந்த பொண்ணுகிட்ட எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ற? யாரு இவளா? இவெல்லாம் பொட்டச்சே கிடையாது. டேய் மரியாதை பேசுறா. டேய் கொடு சங்க. ஏன் முன்னாடி கை நீட்டியா? சார் எதுக்கு வேணா அடிங்க கொல்லுங்க. அவ பிரச்சனை மட்டும் தலையிட்டீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துக்கு வேணாலும் மன்னிச்சு விட்டுற வேண்டாம். ஆனா மங்கா விஷயத்துல மட்டும் நான் விட மாட்டேன்டா. அதான் ஜெகதியா அதான் எனக்கு இந்த துள்ளு சொல்றாளா? உன் கண்ணு முன்னாடி அவளை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அந்த இன்ஸ்பெக்டர் சூழ்ச்சி பண்ணி மங்கா வாயாலே அவனை கூப்பிட வச்சிட்டானே. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருந்ததை விட மங்காவோட தாபா கடையில் தான் அதிக நேரம் கிடந்தேன். பாவம் மங்கா படாத பாடுபட்டா. அவளை எந்நேரமும் வேட்டையாட நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு பறவை ஒரு பொண்ணு தனியா தொழில் பண்ணா அவங்களுக்கு தேவையாவாடா? நீ எது கலையறியோ அது இல்லாம பண்ணிடுவேன். போடா. சார் நம்ம லாரில் ஆஸ்பத்திரி போலாமா? எல்லாத்தையும் கேட்டவனே இந்த பொண்ணுட காட்டிடுவான். மாஸ்டர் இனிமே நம்மள அவன் தொழில் பண்ண விட மாட்டான். உங்க சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வேற கடையை பார்த்துக்கோங்க. என்னம்மா பேசுற? என் மங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம் தான். அவன் என்ன பண்ணிடுவான்? நீ உன் வேலையை பாருடா. வாடா தம்பி.
பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்ன மாதிரிலாம் தொழில் இல்லை. அப்படியா? எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. உங்களுக்கு வீடு வேணுமானே? வேணாமா? இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னாரு, வா வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? எதுக்குன்னு கேள்வி கேட்குறியா? பிரார்த்தனை பண்ணிட்டு நல ஸ்டேஷனுக்கு. சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வேணா இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சார் எந்த ஆதாரத்தை வச்சு கூட்டி போவியா? மாஸ்டர் ஏதாவது பேசுன அவளுக்கு மாமாவை பார்க்கறேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். போயா சார் போயா நானு. வெளிய வா, வா, அங்க போய் எடுத்துக்கலாம். வா, வா, வெளிய வாமா. போயா, போயா. உன்னை பிடிச்சு போயிடுவேன். போயா. பெரியவள சரகம். டேய், எம்படி கொடுத்தா விட்டுருவாங்கடே. கேஸ காலி பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். எம்படி கொடுத்தா உன் பேர் என்ன? கண்ணை. பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம். 50 ரூபா ஃபைனு. இங்கே இரு. ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம், ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே ஆமாம். 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே ஒன்னதான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாம்மா பிரார்த்தல் பண்ணியா? யோ போலீஸு, என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா குமரங்கய்யா. ஐயா கும்பிட்றேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்கிற? கூலிங். ஆ? ஐயா கூலிங். ஆ. இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியை கேளும் ஐயா. தென் ஒய் யூ ஆர் சிட்டிங்? ஆஸ்க் क्वेश्चन. இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா? சொல்லுப்பா, உன்னை தான் கேட்குறேன். ஆமாங்க. எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமானுச்சு. கழுதை சாப்பிட்றதான் சாப்பிட்றோம், ஸ்பெஷலாக இருக்கணும் ஸ்பெஷல் சாப்பாடுன்னு. அப்புறம் அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி. அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனடக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தாங்க அதே சச்சியா. அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும்? கூச்சமாக இருக்குல்ல லார்ட். சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்ப அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? ஆஸ்க் நெக்ஸ்ட் क्वेश्चन. சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்கள் இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் 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 அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்கள் எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல, எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து, ஹலோ. கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் வல்டர்ஸ்டானா? அப்போ இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க. இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. எது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு? ரவுடி பயலா? என்ன வேணும்? பரோட்டா பீஃப் கறி. பீஃப் கறியா? அப்படின்னா பீஃப் கறி தெரியாதா? அதான் பெரியாடு மாட்டுக்கறி மாட்டுக்கறி. ஐயோ குருவாரப்பா, அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம், சாப்பிடுறதும் பாவம். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீஃப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே. சரி, சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லாமா? ஹாஃப் பாயில். 3 மட்டன் சுக்கா, ஒரு ஹாஃப் பாயில். மாஸ்டர் சொல்லுப்பா. 3 மட்டன் சுக்கா, ஒரு ஹாஃப் பாயில். டேய் சின்ன வெங்காயம் இருக்குடா. பீப்பெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாரிக்கு தொலையும். அங்கிட்ட என்ன உள்ள போகுது? மட்டன் இருக்காதான் மங்கா கடை ஆட்டுக்கறினாலே தனி ருசி. பிள்ளை எங்கிருந்து தான் ஆட்டை பிடிக்குதோ. யோ, பீஃப் கறி கேட்டே அந்த புள்ள இல்லன்னுச்சு, இப்போ எப்படியா வந்துச்சு? இது பீப்பா தம்பி? இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இங்க மட்டன் சிக்கன் தான், பீப்பு பொருட்களும் கிடையாது. மட்டன் தம்பி, இது மட்டனு தம்பி. மட்டன் கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சக்கை சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ள இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்கை மட்டும் வாய்க்குள்ள தங்கிரும். யோ, அப்படிதான் இருக்குது. மங்கா நீயே வந்து தம் கட்டு. வானரங்கள் பரிசையா உட்காந்துருக்கு. ஓய், திங்க வந்தா ஒழுங்கா தின்னுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? போறவே
பீஃப மட்டன்னா ரகலை பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? நீ காசு ஒண்ணு கொடுக்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. டே மணி வந்து ஏலேறா. காசு வேணாம்னா அம்புட்டு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான். பீஃப் கறியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவனே தெரியுமா? மீச கோனாரு என்ன பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. ஏய், உன்னைய நம்பி கடைக்கு வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். தப்பை செஞ்சுட்டு எப்படி திருன்னு முழிக்குது பாரு. வாங்கப்பா போலாம். பொட்ட பிள்ளைங்கனால தான் வியாபாரத்தில் கை வச்சேன். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு. மாட்டோம்டா, கேரளாக்கு டின்ன கட்டிடுவேன். நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு என்னடா ஆய பத்தி சும்மா இருக்க மாட்டேன். மாஸ்டர், வீட்ல விட பரோட்டா போட்டாச்சா? போட்டாச்சு. அப்ப உள்ள உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிக்காம இவன் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. அப்படியா மாஸ்டர்? சரக்கெல்லாம் தீந்து போச்சா? உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வர மாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்த வடையை தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற வட்டை இதெல்லாம் வரைக்கும். உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க, எப்பயோ போட்டு இருப்பேன். சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடையை மாத்துறியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா? முடி வச்சுள்ளு. அதுக்கு நான் என்ன பண்றது? புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு பணத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போகுது. வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல உங்க ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆமை புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வெச்சிக்கவா உன்னை மட்டும் நீ இதுக்குள்ள உணர்ந்து விட்டாங்களா? வண்டி நிறுத்துப்பா. அண்ணே ஒரு ரேட்டு வந்துட்டு போறது. ரேட் எவ்வளோ? ரேட்டா 25 ஆச்சு, 50 ஆச்சு, 75 ஆச்சு, ரகரகமா 6 ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணே. ரொம்ப சீப்பா இருக்கு. கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்துறதானே எங்களுக்கு சந்தோஷம். எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டுக்கா? நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? கதவை சாத்துன்னு கதவை சாத்துடா. மம்மா 110 மம்மா 1000 வேகமா யாடி லாரி மாத்தே. விடுங்க மாஸ்டர், இவனுங்க என்ன பூசாவை கேட்கறானுங்க. எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற போக்கில் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டா இல்ல? வண்டி வருதுடா மாஸ்டர். கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறகு வேஸ்ட் பண்ணிடாத. அவன் அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேட்கறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வராங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ். மாஸ்டர், 4 கொத்து பரோட்டா, 2 சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு தோசை மாவுலாம் காலி. என்னம்மா சாப்பிடவே இல்லையா? இருக்குண்ணே, இருக்கு, வந்து உட்காருங்க. ஏன் மாஸ்டர் ஏன்? 4 கஸ்டமர் பார்த்த உடனே எமோஷன் ஆகுறியே. ஏன் மங்காயே, இன்னைக்கு சம்பளத்தை கொடு. இதுக்குள்ள தலையை வச்சு போடு, விறகு செலவாது மிச்சமாகட்டும். போடா. கேரளா குட்டில நல்லா சாப்பிடுங்க. என்னடா மாப்ள, அண்ணன் சொல்லிட்டா. என்னண்ணே எல்லா லாரும் இந்த ரூட்ல ஓடுது இப்போ? இல்லம்மா, அந்த ரூட்ல இந்த தார்பாய் முருகன் தொந்தரவு தாழ முடியலம்மா. அதனாலதான் எல்லா ஓனர்களும் வண்டிங்களும் இந்த ரூட்ல திருப்பி விட சொல்லிட்டாங்க. அப்படியா? அடிக்கடி கடைக்கு வந்துருப்பாங்கண்ணே.
அப்ப ஓடாத ஒரு தாபா கடையே தார்பாய் முருகன் ஓட வச்சிருக்கேன். ஏன் பெரியவரே இவ்வளவு சேட்டை பண்ணிருக்கீங்களே, உங்களை போலீஸ் கண்டிக்கவே இல்லையா? அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது, பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன். யார் இவன்? இவன் தான் சார் மாட்டு சேகர். நமஸ்காரம் சார். மாடு ஓட்ட போட்ட இடத்துல மாட்டுக்கார பொண்டாட்டி ஓட்டிட்டு வந்த நீ தானே? ஐயோ சாரே, இதுவரைக்கும் எந்த போலீஸும் இவ்வளவு இன்டீரியர் ஆயிட்டு அடையாளம் சொன்னதில்லை சார். சீக்கிரமா ஆயிடுச்சு. ஜீப்போட தெரியுமா? நான் லோரி ஓட்டு சாரே. சார், இதுக்கு முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் துரசாமி, தங்கமான மனுஷன் சாரே. ஒரு டீல் முடிஞ்சதும் 2 பாவம் போட்டா போதும். நாய்குடி அந்த அளவுக்கு வாலாட்டாது சாரே. தலையை நல்ல ஆட்டும். அவருக்கு முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் ஞானவேல் தானே? அவரை செருக்கட்டதா ரொம்ப கஷ்டமாய் சாரே. அப்புறம் எப்படி மடக்கணே? நான் எங்க மடக்கனேன், என் பொண்டாட்டி தான் மடக்குச்சு சார். எப்படி ஆயுர்வேதிக்கா ரொம்ப நல்லதா போச்சு. அன்பு சௌக்கியமா? அப்புறம் வீட்டுக்கு வா, சாருக்கு போட்டோம் தரா. இவன் விஸ்வாசுக்கு பேர் போனவன் சாரு. எந்த புதிய இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நல்லா. ஐயோ சாரு, நம்ம பேசிக்கிட்ட லோகு புள்ளி வந்துட்டா. சார், எதுக்கு லோகப்பு போட்டுது? லாக்அப்னு பயமா? நானும் லாக்அப்ல தான் இருக்கேன். நான் பயப்படுறேனா? நீ போலீஸ் சாரே, நான் அக்யூஸ்டு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஐயோ சாரே, நீ போலீஸ், நான் அக்யூஸ்ட் எங்க இருக்கணும்? இங்க தானே இருக்க. அப்புறம் என்ன பயம்? ஒரு அடி கூட வாங்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சேட்டா. இப்படி போட்டு வாங்குறது தப்பு சாரே. இது போலீஸுக்கு அழகல்ல. எதுட அழகில்ல? ஏத அழகில்ல? ஐயோ, பயந்துட்டியா? சும்மா விளையாண்ட. நீயும் பயந்த மாதிரி நல்லா நடிச்ச. ஐயோ சாரே, நான் நிஜமாலுமே பயந்தது பாரு. என்னையா இது? பயந்ததுக்கு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். சரி, உன்னை கண்டுக்காம விட்டா எனக்கு என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணு சாரே. அப்போ என்ன, பாட்டியை வச்சுக்கிறியா? ப்ளீஸ். ஈர வரகளை எவ்வளவு நாள் தாண்டா குடும்பம் நடத்துது? காஞ்ச வர முடிஞ்சா வாங்கி கொடுங்கலடி, கடை சார்ஜ் போங்கடா. ஏமா, ஏய், என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? பரோட்டா சூடா இருக்கு, தட்டா? பேட்டாச். வேற என்ன சாப்பிடுறீங்க? வேற குடலை புடுங்குது. பரோட்டாவை தின்னானா பணத்தை தின்னானா? இந்த போட்டு போறேன். இப்போ பரோட்டாவை காணோம். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பாரு. இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தா களை கட்டிடும்ல. உன் முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டுன்னு கொட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. ஏன் மாஸ்டர், ஏன்? ஏமங்க ஏன்? முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. மாஸ்டர் காணோம். கடவுள்னு சொன்னீல, அத மறைஞ்சிட்டார். என்ன மாஸ்டர்? மாஸ்டர், காசு இருக்கிற பார்த்து ஆர்டர் எடுக்கணும். என் உழைப்பல வேஸ்டா போகுதுடா. காசு இருக்கா இல்லையா நீ
எப்படி பார்த்தா ஆடு இருக்குது? பாக்கெட்டுக்குள்ள கை விடுத்தேன்னா தெரிஞ்சிட்டு போகுது. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டா பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. எதிர்த்து பேசுற வரைக்கும் விலக மாட்டாடா நீ. நீ மட்டும் விலகிடுவியா? டேய் ஏய் கருப்பு சட்டை ஹாஃப் பாயில் ஆர்டர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க. அப்ப சாப்பிட்டதுக்கு காசு அக்கௌண்ட்ல அக்கவுண்ட்ல கிடையாது. கடை நண்பே உங்களுக்கு தெரியாதா? முறிஞ்சிட்டு போகுது. ஏய் இப்ப காசு எடுத்து வைக்கல மரியாதை கட்டு போட சொல்லிட்டேன். 88 ரூபாய். முதல்ல காசு இல்ல சாப்பிட்டதுக்கு தானே கேக்குறேன். ஏதோ 2-3 ரூபாய்னா பரவாயில்ல விட்டுடலாம். இது 88 ரூபாய். கொஞ்சம் பார்த்து கொடுங்க. காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நான் இங்க வேலை பார்க்குற பொண்ணு. கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க உள்ளதா இருக்காரு போங்க. ஏன் அவளோட பண்ணணுமா? இல்ல அவருக்கு ஒரு கால் ஊனும். நீங்க போங்க. சார் நீ தாப்பா கடை பண்ணு தானே? ஆமா சார். எதுக்கு இங்க வந்த? கடையில் ஒரு பிரச்சனை சார். ஒருத்தர் 7 பரோட்டா 4 தோசை 3 கொத்து 2 சுக்கா 2 ஹாஃப் பாயில் மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசை கொடுக்காம போக பார்த்தா சார். காசு போனா போகுது, நீ முதல்ல கிளம்பு. போயிட்டு ஒப்பனை வர சொல்லு. வாங்க சார். சொன்ன கேட்க மாட்டியா? போறியா இல்லையா? பொண்ணு நில்லு. பேர் என்ன? மங்கா சார். மலையிலையா? அதே சார். கேரளாவில் எங்க? ஆலப்புழா சார். ஏன் ஏட்டையா அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு கேஞ்சது? போக மாட்டீங்களா? போலீஸா நீங்க? போங்க. சரி. என்னையா சார்? கஞ்சா நடி தாங்காம விழுந்துட்டார் சார். எந்திரியா. அப் ஏட்டையா அந்த இன்ஸ்பெக்டர் உங்க ஆளு அடிச்சு பின்னி படம் எடுத்துக்கிட்டியா? நீ மூக்கு மட்டும் தின்னு விட்டு பிரச்சனை பண்ணிட்டியா? இந்த வாரு உன்னை பிடிக்கும் சொல்லி இன்ஸ்பெக்டர் கங்கான இருக்கா? 2 நாள் தூக்கிட்டு போச்சு பயந்துக்கு இருந்தேன். கெட்டிக்கார பிடிச்சிருக்கா? மரியாதை வந்துரு. பாடா சார். யார் சார் இவன்? இவன் தான் தார்பாய் முருகன். தார்பாய் முருகனா? என்னடியா புது பழக்கம்? மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு ஒரு பொட்டை சிரிக்கி சிக்க வச்சு போட்டா இருக்க. என்னங்கடா குருக்கு ஒரு பக்கம் சைடு வாங்குது? போலீஸ்காரங்க புச்சிலே குச்சி டாட்டி போறீங்களா? அதான் என்ன குரு பேண்டையா அவங்க விட கழி விட்டு சொல்லட்டுமா? சொல்லு குரு. அடநாத்தம் முடிச்சவனே, நீதான் உட்காந்து கஜா குடிச்சிட்டு இருக்கியா? என்னடா குடலை பரட்டுதுன்னு பார்த்தேன். அமத்துறா குரு சொல்லு. களியோட சொல்றேன். ஆமத்துனாங்கிற அனுபவிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அடி
அடிச்சிட்டானுங்களா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரானுங்களான்னு பாருங்கடா. ஐயா என் சிங்கமே கல்கனா வாயில பிடிச்சி போயிட்டான்ல ஐயா. வாய் இந்த படம் படிச்சிருக்கடா. ஏண்டா இப்போ நீ பேண்டியா இன்ஸ்பெக்டர் கிட்டே கைவிட சொல்லட்டுமா? அவன் கஞ்சா குடிச்சா உனக்கு என்ன? ஐயா நெடி தாங்காதவர் ஆட்டுங்கடா. ஆசன வாய் ஆனந்தம் ஆட்டும். சொல்லிய காப்பாத்துறா, முதலாளிய காப்பாத்துறா. முருகா அடிச்சிடாடா, நம்ம மாட்டி சேகர்றா. அடிச்சிடாத என்ன பிடிக்காதடா, அவனை புடியடா. ஏடா என்ன இமிட்டேட் பண்றது? ஐயோ குரு, என் ரத்தத்தின் ரத்தமே என்ன காப்பாத்துறா. கொன்ன நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தா எங்களை ஏன் ஸ்டேஷன்ல வச்சு அந்த வாங்குறான்? உங்களையுமாடா? என்னையும் 4 அப்பா பீட்டு யாருக்காக அடிச்சுட்டு சொல்லிட்டா அந்த கஞ்சா பாட்டி. என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யாரு என்கிட்ட வேலை பார்க்கணும் சொல்லியா? ஆமா முதலாளி. வாத்தியாரு சத்தா பசங்களுக்கு கொண்டாட்டம், நான் சத்தா நினைக்க கொண்டாட்டம் அல்லடா. ஐயோ முதலாளி என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க? உங்க வீட்டு உப்பளி திங்க முதலாளி. என்ன பண்ண சொல்லுங்க செய்யறேன். மண்ணே வயசு வித்தியாசம் பார்க்காம என் பொண்டாட்டிய பாக்குறத கொஞ்சம் நிறுத்தடா. முயற்சி பண்ற முதலாளி. குட்டனை பாத்தியா? லட்சுமி வாடா மணி, வாடா. இந்த பாரு லட்சுமி, இந்த இன்ஸ்பெக்டர் செருகட்டிருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பம்பாயில் இருந்து என் பாரியோட கொஞ்சம் அணியத்தி வந்திருக்கா. என்னது? உங்க ஊர்ல கொழுந்தியான்னு சொல்லுவீங்களே, அதான் அவா பம்பாயில் பெரிய கிளப் டான்சர். அவளை ஆட விட்டுட்டு இவனை செருகட்டணும். கொழுந்தியா கோழிச்சாராயம் காம்பினேஷன் சூப்பர் அல்ல? டேய் டிஸ்கோ வெட்றா. டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும், பரவாயில்லையா? எதை விட்டுறதா இருந்தாலும் முடிகிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய் மீசையில கை வச்சா வெட்டி போடுவேன். இடம் போட்ட போய் நினைச்சா? நாயகன் படத்துல கூட தான் கமல்ஹாசன் மீசை இல்லாம நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ எடுறா. ஏய் ஆத்தா சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு, பிஸ்னஸ் கெடுதல. காதுக்காக அவன் உசுரை கொடுக்குறான். உசுரை வேணா கொடுக்குறேன் முடியாது. ஏய் எவ்வளோ சரி மீசை வேணா எடுக்கிறேன். ஆனால் வரம் தொட்டியும் விழுக விட மாட்டேன். அதுக்கு ஒப்பு கொண்டா எடுக்கிறேன். ஒன்றும் வேணாம். ஏன்? யோசிச்சு பார்த்தேன், மீசை எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு. ஆனால் உனக்கு மீசை எடுத்தா கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கு. அவன் அந்த ஹோட்டல் கடைக்காரி. ஏய் போராட்டக்காரே நிக்கடி. யாரியா நீ? நான் முருகன் முதலாளி சொல்லுக்கொற. அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த நீ இப்படி நாசம் பண்ற. உன் தாபா கடையில் பெஞ்சு துடைக்க ஆள் இல்லைனா இவனை கூட்டிட்டு இல்லைன்னா நான் வர. பஷ முருகன் யோ மாடு நீ கதை எழுதிட்டு இருக்கிற? எந்த அழைச்சி போய் சும்மா ஐஸ் வைக்காதயா தம்பி. மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான், பஷே பெண்ணுக்குள்ள போனவன் யா பாயா இந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? வாங்கிட்டு. ஏய் இந்த பாரு போராட்டக்காரி, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு விவரம் தெரியாது. உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது. மாசான் அவனை சும்மா விட மாட்டேன். உனக்கு தான் அவனை பற்றி தெரிவே. நீ அனுபவப்பட்டிருக்க.
அவங்கிட்ட அதிகார பலம் இருக்கு. யோசிச்சுக்கா. சுழி முதலாளி. சுலே வா. போலீஸ பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும்? பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம். உங்க ஏரியால தானே லாரியில அடிக்கடி சரக்கு திருட்டு போகுது? எஸ் மேடம். யார் செய்யறது? தார்பாய் முருகன் ஒரு அக்யூஸ் மேடம். இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணிருக்கோம் நம்ம. am I right? சோ அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் தலைமறைவா இருக்கா. கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவேன் மேடம். இவர் யார் தெரியுதா? சத்தியமா யாருன்னு தெரியல மேடம். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் டு யூ. இவர் தான் முருகன், தார்பாய் முருகன். இவர் தான் நீங்க தேடின்னு இருந்தீங்க. என்ன செய்யலாம்? இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன் மேடம். தட்டலாம். இவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்டேன். இல்ல மேடம். எஃப்ஐஆர் இல்லாம இவர் எப்படி அக்யூஸ்ட்னு சொல்வீங்க? இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் திருந்து வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்கிறாரு. உங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி மேடம்? ஒருத்தன் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சு விடுன்னு சொன்னது மன்னிச்சு விட்டுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீங்க எதுக்கு? நான் எதுக்கு? மிஸ்டர் மாசினாமுத்து, be aware that you are talking to a collector. Don't teach me the judiciary. சாரி மேடம். இனிமே நேட்டு எந்த கிளவும் வராதுமா. Law's job is to kill the crime, not the criminal. Let us give him a chance. See what happens, huh? Yes, madam. You can go. அடாடாடா, மங்கா மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்தா லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கும். சும்மாவோட கட்டினா தாஜ்மஹால் இதான் சில்லுன்னு காதல்ன்றது. ஏண்டா ஏன் இன்னும் சில்லுன்னு காதல் இருக்கியா? வாட நெடுஞ்சாலைக்கு. சாரி மாப்பிள்ள, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். பழச மறக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க பெரியவரே. மங்காவை முருகன் காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு தொழில சுத்தமா மறந்துட்டான் முருகன். இது மாட்டு சேகருக்கு அறவே பிடிக்கல. தப்பு செய்யும் போதெல்லாம் கண்டுக்காம விடுற கடவுள் திருந்தி வாழ்றப்ப தான் சோதனையை கொடுப்பான். சேட்டு கயிறு அவுந்து கிடக்கு, வேலை மிச்சண்டா. முருகா, நல்ல பொருளை கண்ணில் காட்டு. வாடா கோலி. ஏ முருகா, நீயாடா? ஏ முருகா, எப்படிரா இருக்க? சேட்டே, நம்ம முருகன்டா. ஓ முருகா, நீ இல்லாம என் போட்டு இம்சி ஆச்சு தெரியுமா? பரவாயில்ல, இப்போ யாவது புத்தி மாதிரி தொழிலுக்கு வந்தே. சரி சரி வா, சரக்கு எடுப்போம். சரக்கு அடிக்க வரல, சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்ல தான் வந்தேன். ஏன்டா? ஏவன் கை வச்சாலும் ஏன் கணக்கில் தான் வருது. இனி களவு நடக்காதுன்னு கலெக்டர் மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் கஞ்சிக்கு நான் தரேன்டா சோழி. உன் கூட வந்து தாபா கடைக்காரிக்கு டவேரா செட்டு கழுவ சொல்றியாக்கும். கழுசடா யாரலா நீ கலாடி பலா? யோ ஏரியா, எங்க பஞ்சாயத்தே முடியல, இடையில நீ வேற. இல்ல வரல. யாரலா நீ ஓட்னே. அடையா மலாலி, கட்டின பொண்ணாட்டி ஓடி போட்டா. இப்படி தான் கவலைப்பட்டு இருக்கீங்க. முருக போனா ஐயப்பா வருவான். இன்னும் எப்படி தடவை தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்க போறீங்க? யானைக்கு அடி சறுக்கும். யானை பற்றி பண்ணி பேசுற அளவுக்கு லட்சுமி என்ன பண்ணிட்டானே. தோலு பத்ரோடா, லட்சுமி என்ன உட்கார வச்சா நீங்க என்ன படுக்க வச்சுடாதுங்கடா. இன்ஸ்பெக்டர் உங்க பக்கம் இருக்கும்போது நீங்க மனசு உடையலாமா முதலாளி? அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவனை பற்றி பேசாதே, கஞ்சா பாட்டி.
1000 தான் வைங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடைக்க மாட்டா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க விருப்பறேன். என்ன சிக்க வைக்கறியா? யோ என்ன ஆச்சு? என்ன அடி வாங்க வச்சு குடுறாங்க. இந்த பண்ணிக்கு வேலையே போச்சு சார். ஜஸ்ட் மிஸ் சார். பட ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிற? அடிச்சு துரத்த வேண்டியதானே? நான் எங்க சார் அவனை வச்சிருக்கேன்? ரொம்ப நேரதா சார். எனக்கு பழகி போச்சு. ஐயோ சாருக்கு இது பிடிக்கல. என்னடா சரக்கு அடிக்க போறீங்களா இல்லையா? சார் 2 வாரமா ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. சொல்லுங்கடா என்ன மட்டும் செய்கிற? அட போங்க சாரு. கொள்ளக்காரன் காவல்காரன் ஆயிட்டான், காவல்காரன் கொள்ளக்காரன் ஆயிட்டுங்க. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், எந்த லாரியில கை வச்சாலும் முனீஸ்வர மாதிரி வந்து தடுக்கிறான் சார். முருகே மூலுவானா? ஆமா போவான் சார், நான் பார்த்துருக்குறேன். போய் வாங்கி குடிடா. பொத்துட்டு வந்துருக்கணுமே. அதான் இல்லை, அவனுக்கு எங்கள் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எங்களை மனுஷனாவே மதிக்கலை. மாசானத்தோட கையை கலெக்டர் கட்டி போட்டாங்க. அவனுடைய எல்லா திட்டத்தையும் முறியடிச்சு விட்டான். சமயம் பார்த்து கிடந்தான் மாசானம்.